நீங்கள் வாங்குகிற இந்த மாதிரி 1/2 லிட்டர் பால்லேருந்து கிடைக்கிற இந்த பாலாடையை மட்டும் சேகரித்து வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை தயாரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் கட்டிப்பால் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி லைட்டு பால் வாங்கணும். பசுமாட்டு பால் கிடைச்சா நல்லது, கிடைக்கலைன்னா கடைகளில் கிடைக்கிற பேக்கெட் பாலில் லைட் பால் வாங்குங்க. காய்ச்சி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஆடை வரும். இந்த ஆடையை மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் பாலும் ஆடையுமா உரைய ஊற்றி வச்சுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்சுருக்கிற பாலாடை கூட இதையும் சேர்த்திக்க போகிறேன். சேர்த்திட்டு எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். அந்த பாத்திரம் வந்து 3/4 பாத்திரம் ஆன உடனே நான் கலக்கிடுவேன். நிறையிற அளவுக்கு விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைஞ்சு பின்ன கலக்கினீங்கன்னா அது பதச்சி அப்படியே பொந்தி வரும்போது கீழே எல்லாம் சிந்தும். அதனால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் சேகரித்து வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் 1/2 பாத்திரம் 3/4 பாத்திரம் ஆனதுமே நீங்கள் மோர் கலக்க தொடங்கிடுங்க. அப்போ தான் உங்கள் பாத்திரம் ஃபுல்லாக நிறைஞ்சு சிந்தாது. சேர்த்து வச்ச ஆடையை இந்த மாதிரி சில்வர் மத்தோ இல்லைன்னா மரத்தில் மத்து கிடைக்குது, அதை வச்சோ கலக்கிக்கோங்க. இது ரெண்டும் இல்லைன்னா இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி கூட மோர் கலக்கலாம். கலக்கும்போது மோர் நல்லா பறிச்சு வரும். எண்ணெய் இப்படி பறிச்சு வரும். பறிச்சு வரும்போது பாத்திரம் நிறைஞ்சு சிந்தும். அதனால தான் 3/4 பாத்திரம் அளவுக்கு ஆனதுமே மோர் கலக்க சொல்கிறேன். பாருங்கள் எப்படி பறிச்சு வரும்னு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷம் கலக்கினாலே இந்த மாதிரி வந்துடும். வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 10 நிமிஷம் ஆகியும் இந்த மாதிரி வரலன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணியை ஒரு 1/2 கிளாஸ் சேர்த்துட்டு கலக்குனீங்கன்னா சீக்கிரமாக வெண்ணெய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல எல்லோ கலராக வெண்ணெய் திரண்டு வந்துருச்சு. இதை அப்படியே உருட்டி வெளியே எடுத்துட்டு நீங்கள் சாதா கோல்டு வாட்டர்லேயோ இல்லை சாதா வாட்டர்லேயோ ஒரு 2 டைம் அல்லது 3 டைம் ஆச்சு கழுவிக்கோங்க. ஏன்னா நெய் ரொம்ப நாளைக்கு எடுத்து வச்சு பயன்படுத்தினோம்னா இந்த வெண்ணெயை 2 டைம் கழுகணும். அப்படியே நம்ம உருக்கிட்டோம்னா அதில் இருக்கிற மோரால் நெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் 2 டைம் கழுகிட்டு அதுக்கப்புறம் வெண்ணெயை உருக்கலாம். நீங்கள் வேறு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வெண்ணெய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. சாதா இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெண்ணெய் கெட்டு போயிடும். வெண்ணெயை இந்த மாதிரி தனியாக எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி எப்படி கழுகுறதுனா இப்படி தான் கழுகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தண்ணி ஊற்றிட்டு இந்த மெத்தால் வச்சு அமுத்தினாலே போதும். அதுக்கப்புறம் மோரெல்லாம் வெளியே வந்துடும் தண்ணியில். இது கீழே ஊற்றிட்டு இதே மாதிரி இன்னொரு தடவை செஞ்சுக்கோங்க. ஒரு தடவை கழுகிட்டேன். இது பாருங்கள் 2வது தடவை. இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது வச்சு இப்படி இறக்குனீங்கனாலே போதும். 2 தடவை கலக்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மோரெல்லாம் போயிடும். வெறும் வெண்ணெய் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கழுகும்போது ஐஸ் வாட்டர் ஊற்றி கழுகுனீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்துல எல்லாம் ஒட்டாது. கொஞ்சம் வெண்ணெய் ஸ்டிஃபாக இருக்கும். நான் சாதா பச்சை தண்ணி ஊற்றி கழுகுறதுனால இந்த மாதிரி ஒட்டி இருக்குது. உங்கள்கிட்ட ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களோட வெண்ணெய் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே அடுப்பில் வச்சு உருக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சுட்டேன். இது பாருங்கள். வெண்ணெய் உருக்கும் போது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா உங்களுடைய நெய் வந்து கருகின மாதிரி ஸ்மெல் அடிக்கும். பின்ன அதை யூஸ் பண்ணவே முடியாது. நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், அது இருக்கிற தண்ணியெல்லாம் தெரித்து அப்படியே நெய் தெளிஞ்சு வாசனை வர தொடங்கிருச்சு. அது இன்னும் விட்டிங்கன்னா நெய் வந்து கரிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு வடிகட்டினீங்கன்னா நம்மளுடைய நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது 100% சுத்தமான நெய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய் கடையில் வாங்க போனீங்கன்னா 200-300 ரூபா செலவாகும். நம்ம வீட்லேயே பைசா செலவு இல்லாமல் நம்ம நெய் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.